அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு, பொதுவாக ஒருவருடைய விதியை மதியால் வெல்லலாம் என்பது சான்றோர் கருத்து. அந்த வகையிலே ஒரு மனிதன் பிறந்து இந்த பூமியில் முதலாக தாயின் கருவிலிருந்து அந்த தொப்புள் கொடியில் ஓடிக்கொண்டிருக்கூடிய உயிர் மூச்சானது இந்த அண்ட சுவாசத்தை முதலாக எடுக்கக்கூடிய நேரத்தை நாம் ஒரு உயிர்கள் பிறக்கும் பொழுதும் அதை குறித்து வைக்கிறோம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்த நேரம் என்பது ஒரு அதிகாலை 7:30 மணி என்று எடுத்துக்கொண்டால், பொதுவாக அந்த 7:30 மணிக்கு அந்த தொப்புள் கொடியை நறுக்கக்கூடிய நேரத்தை இப்பொழுது துல்லியமாக கணித்து விடுகிறார்கள். ஏறத்தாழ நான் சொல்வது ஒரு 30-25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு குத்துமதிப்பாக, ஒரு தோராயமாக இந்த நேரத்தை சொல்லி அவருடைய விதியை ஓரளவுக்கு திட்டமிட்டு கணித்தார்கள். அந்த வகையிலே உயர்ந்த கலையான இந்த ஒருவருடைய பிறப்பு நேரத்தை குறித்து அதன் அடிப்படையில் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலைகளை ஆராய்ந்து எதிர்காலங்களை திட்டமிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு அற்புதமான படைப்பு இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடம் என்பது ஏதோ கண்கட்டு வித்தை அல்ல. இருப்பினும் இது பரிகாரம் என்ற எல்லைக்குள் வராது. இன்று நாம் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி மற்றும் வெளியே சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க போனோமேனால், பொதுவாக இந்த பரிகாரத்தால், அதாவது மந்திரத்தால் மாங்காயை பறிக்கவே முடியாது. நீங்கள் சற்று சிந்தித்தால், அதாவது நாம் ஒரு செயலை செய்யும் பொழுதே சரியாக செய்ய வேண்டும், திட்டமிட்டு செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். எனவே பரிகாரம் செய்தால் ஒரு விஷயம் நடந்துவிடும் என்றால், அது ஆய்வின் அடிப்படையில், நாங்கள் சொன்ன எங்களுடைய பேராசிரியர் கருத்துக்களின் அடிப்படையில் அது நடைபெறவே பெறாது. அவ்வாறு நடைபெற்றால் அது ஒரு 5% தான் நடைபெறும். பரிகாரம் என்ற வார்த்தையே ஜோதிடத்தில் இல்லை. பரிகாரம், தினப்பலன் என்றெல்லாம் இன்று கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடப்பட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய சில வேலைகளை சில அன்பர்கள் தவறுதலாக அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ விளம்பரத்திற்காகவோ அதை தொலைக்காட்சிகளிலோ அல்லது பொதுவாக தினப்பலன் என்றோ கூறுகிறார்கள். இது எதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், அவரவருடைய தாய் தந்தையுடைய வித்துக்கள் இருந்த அந்த பதிவுகள், அந்த குழந்தை ஜனனம் முதலாக கரு உருவான அந்த நேரம், அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை, அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள் இருந்த சிந்தனை, இதெல்லாம் சேர்ந்து கரு அமைப்பாக உருவாகி அது 9 மாதம் கடந்து ஏறத்தாழ 270 நாட்கள் கழித்து இந்த குழந்தை இந்த அண்ட சுவாசத்தை, பிண்ட சுவாசத்திலிருந்து அண்ட சுவாசத்திற்கு வருகிறது. அவ்வாறு வரும்பொழுது அந்த நேரத்தை நாம் துல்லியமாக கணிக்கக்கூடிய அமைப்பு நமது ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி நிலையம் சென்னை, ஏறத்தாழ அடியேன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே பயின்றது எங்கள் குருநாதர் மதிப்புமிகு திரு தேவராஜ் ஐயா அவர்களுடைய அந்த மென்பொருளை வாங்கி பொதுவாக நாம் ஆய்வு சிந்தனைக்கு உட்படுத்தி ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக உங்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி தாங்கள் கருத்தை பதிவிடலாம். எனவே அந்த நேரம் மிக மிக முக்கியம். ஒரு குழந்தை 7:30 இப்பொழுது உள்ள அளவில் டிஜிட்டல் வாட்ச் வந்துவிட்டது. அக்காலங்களில் சென்று கொண்டிருக்கும் போதே குழந்தை பிறக்கலாம், அல்லது குழந்தை பிறப்பை அவர்கள் தோராயமாக சொல்லி புரிய வைப்பதற்காக 7:30 என்று சொல்லிவிடுவார்கள், 7:30 என்று சொல்லிவிடுவார்கள், அல்லது 9 மணி சொல்லுவார்கள். எனவே இந்த நிமிட நொடி வித்தியாசத்தை நாம் ஒரு நிமிடத்தில் ஏறத்தாழ 5-6 விதமான விதி கொண்ட ஜாதகங்களை நாம் கணிக்க முடியும். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒருவருடைய பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த தேதி சரியாக தெரியும் பட்சத்தில் ஓரளவு அவர்களுக்கு நாம் நடைபெறக்கூடிய பலன்களை திட்டமிட்டு முன்கூட்டி கணிக்கலாம். அவ்வளவுதான். இவ்வாறு தான் நடக்கும் என்றெல்லாம் நாம் யாருமே அறுதிட்டு சொல்ல முடியாது. அது அவர்களை நாம் கேட்டு உங்களுக்கு என்ன
என்ன பிரச்சனை என்பதை நம்மாலே கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அந்த அளவில் இக்காலத்தில் ஜோதிட வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும். எனவே எங்கள் குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஒரு குழந்தை தாயின் கருவிலிருந்து பிரிந்து அண்டத்தின் மூச்சை முழுமுதலாக இழுக்கும் நேரமே லக்னமாக கருதப்படுகிறது. இந்த லக்னம் பொதுவாக அந்த 12 கட்டங்களில் என்று போட்டிருக்கும். லக்னம் என்றால் இலக்கு. எங்களது மென்பொருளில் பார்த்தீர்களானால் பொதுவாக டிகிரி கணக்கில் சொல்லப்படும். அதாவது ஒரு இடத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம் என்பது பொதுவான அமைப்பு. அதே அந்த எந்த ஊரின் எல்லையில் இருக்கிறோம், எந்த ஊரின் அருகில் இருக்கிறோம், நாம் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் ஒரு இடங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் நாம் கணிக்கும் பொழுது அந்த ரேகாம்சம், அட்சாம்சம் இது மிக துல்லியமான ஒரு முறை. இந்த திருக்கணித முறையில் உயர்கணித சார ஜோதிட மென்பொருளை நீங்களும் அதனுடைய குணாச்சாரங்களை பெற்று அறிந்து பயன்பெறலாம். அதாவது ஒரு குழந்தையை நாம் நல்ல பதிவோடு வளர்க்க வேண்டும். அதனுடைய விதி மதியால் ஓரளவு குறைக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம் என்பது பொதுவாக நாம் நம்மை திருத்திக் கொண்டு சரியான முறையில் திட்டமிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு முனைவர் குருமூர்த்தி, கும்பகோணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.